ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன கதை கேட்க போகிறோன்னு தெரியுமா? கதையோட பேர் கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்வீட்டாக. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருந்தான் பிரபா. பிரபா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பையன். மார்னிங் ஸ்கூலுக்கு போகணுன்னா வேக வேகமாக ஷூஸ் போட்டுப்பான், பேக்கை ஷோல்டரில் மாட்டிப்பான் குடுகுடுன்ட்டு, வாட்டர் பாட்டிலில் கையில் ஸ்விங் பண்ணிக்கிட்டே போவான், லஞ்ச் பாக்ஸும் எடுத்துப்பான். அவனுக்கு எல்லாமே வேகமாக பண்ணுறது தான் பிடிக்கும். லேட் ஆகிடும் அப்படின்ட்டு ஓடிட்டே இருப்பான். ஆனால் பிரபாவுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருந்தது. அவன் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது மற்றவங்க பற்றி யோசிக்கவே மறந்துடுவான். ஒரு நாள் காலையில் பிரபா லிஃப்ட்டுக்கு ஓடிட்டு வந்தான். லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க. லக்ஷ்மி பாட்டி அவங்க பேர். நிலான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அப்படியே ஒரு டெலிவரி அண்ணா இருந்தாங்க. பிரபா உடனே ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டான். அவன் கையில் இருக்க அந்த லஞ்ச் பேக்கை வந்துட்டு டொய் டொய் டொயின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிக்கிட்டே இருந்தான். பக்கத்தில் லக்ஷ்மி பாட்டி வந்துட்டு அவங்க எப்போவுமே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு தான் நடப்பாங்க. அவங்க வாக்கிங் ஸ்டிக் மேலே அந்த லஞ்ச் பேக் பட்டு அவங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிட்டு விழ போயிட்டாங்க. அந்த டெலிவரி அண்ணா உடனே அவங்கள பிடிச்சிட்டாங்க. சொன்னாராம் டெலிவரி அண்ணா, கொஞ்சம் ஸ்லோவாக போப்பா, பாட்டி இருக்காங்கல்ல, பக்கத்தில் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்களாம். பிரபா கொஞ்சம் ஆக்வர்டாக அப்படியே பார்த்துட்டே இருந்தானா. லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அவனும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே போயிட்டான். இறங்கி போனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டான். ஈவினிங் அதே மாதிரி ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தான். அப்பார்ட்மெண்ட்டோட ப்ளே கிரவுண்டில் அங்கே எல்லா குட்டீஸும் விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா. பிரபா வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தானா. இன்னொரு பக்கமாக குட்டி பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டி பசங்க, 1 வயசு 2 வயசு இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு அந்த ஸ்விங்கு அப்புறம் ஸ்லைடு அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். இவங்க ஃபுட்பால் விளையாடும்போது வந்துட்டு பிரபா அந்த பக்கம் இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்காம அந்த ஃபுட்பாலை ஓங்கி ஒரு கிக் பண்ணானா. கிக் பண்ண உடனே அது சூப்பர் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் சின்ன பசங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த குட்டி பையன் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் அவன் மேலே பட்டுருச்சான். அந்த குட்டி பையன் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டானான். அந்த குட்டி பையனோட அக்கா வந்துட்டு சொன்னாங்களாம், பிரபா கொஞ்சம் பார்த்து கிக் பண்ணலாம்ல, இந்த பக்கம் சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்கன்னு பார்க்கணுமா இல்லையா, அப்படியே கிக் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பிரபா வந்துட்டு கேம் தானே இது அப்படின்னு சொல்லி ஷ்ரக் பண்ணிட்டு போயிட்டானா. ஆனால் அந்த சின்ன பையன் பாவம் அழுதுகிட்டே இருந்தானா. நைட்டு டின்னர் டைம் ஆச்சான். பிரபாவோட அப்பா கேட்டாராம், இன்றைக்கி நாள் எப்படி போச்சு பிரபா உனக்கு அப்படின்ட்டு. பிரபா முழு கதையும் சொன்னானா. காலையிலேருந்து என்னென்ன நடந்துச்சுன்ட்டு, லிஃப்டில் போனப்போ என்ன நடந்துச்சு, ப்ளே கிரவுண்டில் என்ன ஆச்சுன்ட்டு எல்லாத்தையும் சொன்னானா. அப்பா ஸ்மைல் பண்ணிகிட்டே கேட்டாராம், சரி பிரபா, நான் ஒன்று கேட்குறேன். நீயும் வயசாயிட்டு அந்த பாட்டி மாதிரி பொறுமையாக நடக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்தில் உன்னை யாராச்சும் அப்படி தள்ளி விட்டாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். பிரபா கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தானா. அப்பா சொன்னாராம், ஃபுட்பால் வேகமாக நீ கிக் பண்ணல, அந்த மாதிரி நீ அந்த குட்டி பேபி இடத்துல இருக்கும்போது உன் மேலே ஒரு பால் பட்டுச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம். பிரபா கிட்ட சொல்கிறதுக்கு பதிலே இல்லையாம். சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தானா. அப்பா பொறுமையாக சொன்னாராம், அதுதான் கனிவோடு நடந்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பீயிங் கன்சிடரேட் அபவுட் அதர்ஸ். அப்பா இன்னும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாராம். கன்சிடரேட்டாக இருக்கிறதுனா மற்றவங்களோட ஸ்பேஸ் பற்றி யோசிக்கிறது, அவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி கேர் பண்ணுறது, நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும்னு யோசிக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாராம் அப்பா. சில வாட்டி கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால், இல்லை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணினா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டா மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த விதமான லாஸும் இருக்க போகிறதில்ல.
நம்ம வேலை நமக்கு எப்பவும் போல் ஆக தான் போகுது. அதே சமயத்தில் இன்னொருத்தங்களுக்கு தொல்லையாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். பிரபா தலையை ஆட்டினானா. ஓகேப்பா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானா. மறுநாள் காலையில் பிரபா லிஃப்ட் பக்கம் வந்தானா. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆச்சு. உள்ள லக்ஷ்மி பாட்டி இருந்தாங்களாம். இந்த தடவை பிரபா இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியுமா? பாட்டி, நீங்கள் முதல்ல போங்க, உங்கள் பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொன்னானா. பாட்டி ஸ்மைல் பண்ணாங்களாம். தேங்க்ஸ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. பிரபாவும் பேக்கை ஆட்டக்கூடாது அப்படின்ட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டானா. அங்கே பிரபா அப்பா சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணான். அவங்களுக்கான ஸ்பேஸை அவன் கொடுத்தான். ஸோ பாட்டியும் ஹாப்பி, பிரபாவும் ஹாப்பி. பாட்டிக்கு ஹர்ட் பண்ணாமல், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பிரபா நடந்துக்கிட்டான். அதே மாதிரி ஈவினிங் ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் கேம் ஸ்டார்ட் ஆச்சான். பிரபா சொன்னானா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கைஸ், அந்த பக்கம் குட்டி பசங்கள்லாம் விளாடுறாங்க, நம்ம வேணால் பால் அந்த பக்கம் அடிக்காத மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், எல்லாரும் இந்த பக்கமாகவே விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னானா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சரின்னு சொன்னாங்களாம். அவன் ஜென்டிலாக கிக் பண்ணி பால் அந்த கிட்ஸ் இருக்கிற பக்கத்தில் போகாமல் பார்த்துக்கிட்டானான். அதை அந்த அக்கா நோட் பண்ணாங்களாம். நோட் பண்ணிவிட்டு, தேங்க்யூ பிரபா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதை நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். இதனால் பிரபா அவன் கேமை விட்டு கொடுக்கல. அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக தான் விளாடினான். அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு அவன் விளையாடுறதுனால எந்த விதமான தொல்லையும் இல்லையா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணிக்கிட்டான். அந்த அக்கா அவனை தேங்க் பண்ணும்போது பிரபாவுக்கு ஏதோ ஒரு ஹாப்பியான ஃபீலிங் வந்துதான். நைட்டு பிரபா அவங்க அப்பா கிட்ட சொன்னானா, அப்பா, கனிவோடு நடந்துக்கிறதும் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னானா. அப்பா சிரிச்சுட்டு சொன்னாராம், ஏன்னா கைண்ட்னஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. சில வாட்டி டோரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது, லைனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது, லவுடாக பேசாமல் பப்ளிக்கில் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது, அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மற்றவங்களோட டேயை ரொம்ப பெட்டராக மாற்றிடும். இதுதான் நம்ம கன்சிடரேட்டாக நடந்துக்கிறது அப்படின்னு அப்பா சொன்னாராம். குட்டி டார்லிங்ஸ், நம்ம லைஃப்பில் ஒரு சிம்பிள் கொஸ்டின் நம்ம கேட்டுக்கணும் எப்போவுமே. நான் இப்போ பண்ணுற விஷயத்தினால மற்றவங்களுக்கு ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கணும். உங்களோட ஆசைகளெல்லாம் விட்டு கொடுக்க சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இன்னொருத்தங்களுக்கு தொல்லை இல்லாமல் நம்ம பண்ணிக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா, கொஞ்சம் யோசித்து பேசுனா நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் ஒரு ஹாப்பியான பிளேஸாக மாறிடும். கன்சிடரேட்டாக இருங்க, மற்றவங்களோட ஃபீலிங்ஸையும் மற்றவங்களோட ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் பாய் மை லிட்டில் டார்லிங்ஸ்.